இப்போதும் ஒரு சில வசனங்களை நாம் தியானித்து தேவ சமூகத்தில் ஜெபிக்க இருக்கிறோம். அதாவது மேன்மையான பரமதேசம், மேன்மையான பரமதேசம். ஹல்லேலூயா. நாம் குடியிருக்கிற இந்த தேசம் பொய்யுலகம். இது மேன்மை என்று சொல்வதற்கு இங்கு எதுவுமே இல்லை. நிலையில்லாத உலகம், பொல்லாத உலகம், பாவம் நிறைந்த உலகம், அசுத்தத்தாலும் அக்கிரமத்தாலும் அநியாயத்தாலும் நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு உலகமாக இருக்கிற நிலையில்லாத உலகம். இன்றைக்கு இருக்கிறவங்கள நாளைக்கு காண முடியல. ராத்திரி நல்லா சாப்பிட்டுட்டு படுக்கைக்கு போனாங்க, காலையில் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில்லாத ஒரு உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு தேசத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதோடைய பெயர் என்ன? மேன்மையான பரமதேசம். மேன்மையான பரமதேசம். அது பரலோகத்தில் தான் இருக்குது, இங்கே பார்க்க முடியாது. அல்லேலூயா. இங்கே அதை ருசித்து கொண்டே இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியானவரால் நிரப்பப்படும் போது அந்த பரலோக சந்தோஷத்தை நமக்கு தருகிறார். அந்த பரம பாக்கியங்களை நமக்கு தருகிறார். நம்முடைய இருதயம் சந்தோஷப்படுகிறது, மகிழ்ச்சி அடைகிறது. விசுவாச கண்களினால் அதை காண்கிறோம், கண்டு சந்தோஷப்படுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா. அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதாவது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 16வது வசனம். அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஆமென். அந்த பரமதேசம் ஒரு நகரமாக இருக்கிறது. தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அது ஒரு நகரமாகவும் இருக்கிறது. பரமதேசம் அதோட சொல்லுகிறார், அவர்களுக்காக ஒரு நகரத்தை தேவன் ஆயத்தம் பண்ணினாரே. இது யாரோடு சொல்லுவதென்றால், அதாவது ஆபிரகாமோடு தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாம் ஒரு விக்கிரகாராதனைக்காரர் குடும்பத்தில் உள்ளவர். அவரிடத்தில் கர்த்தர் தரிசனமானார். தரிசனமான, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று அழைத்தார். அவர் வந்தார். வந்து இந்த கானான் தேசத்தை அவருக்கும் அவருடைய சந்ததிக்கும் சுதந்திரமாக கொடுத்தார். அந்த தேசத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கிற நாட்களிலே இந்த ஆபிரகாம் எப்படி அந்த தேவன் சுதந்திரமாக கொடுத்த அந்த தேசத்திலே அவர் எப்படி வாழ்ந்தார் என்றார், பரதேசியை போல வாழ்ந்தார். அல்லேலூயா. எப்படி வாழ்ந்தார்? பரதேசியை போல வாழ்ந்தார். அது பாருங்கள், 9வது 11 எபிரேயர் 11:9 சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து. அல்லேலூயா. அது கீழே பார்த்தீங்கன்னா கூடாரங்களில் குடியிருந்தார். பரதேசியை போல சஞ்சரித்தார். எதில் குடியிருந்தார்? பெரிய வீடு கட்டலை, மாடி மாளிகை ஒன்றும் கட்டவில்லை. அவருக்கு தேசத்தையே சொந்தமாக தந்தாச்சு. அதில் அவர் பரதேசியை போல சந்தித்தது மட்டுமல்ல, அவர் ஜீவித்தது மட்டுமல்ல, கூடாரங்களிலே குடியிருந்தார். கொஞ்ச நாள் தான் இந்த உலகத்தில் இருப்போம். அப்புறம் தேவன் நமக்காக ஒரு பரம வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த தரிசனத்தோடு அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் அந்த தேசத்திலே. அல்லேலூயா. நம்முடைய நிலை என்ன தேவ பிள்ளைகளே? உங்களுடைய இருதயத்தில் எந்த எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கிறது? பிள்ளைகளுக்கு வேணுமே, அடுத்த சந்ததிக்கு வேணுமே, பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு வேண்டுமே, அது வேணுமே, இது வேணுமே, எல்லாம் சேர்க்கலான்னு பிரயாசப்படுறோம் இல்லையா? சொத்து சேர்க்கணும், பணம் சேர்க்கட்டும், வீட்டை சேர்க்கணும், வீட்டுக்கு மேலே வீட்டை கட்டணும், இதெல்லாம் நினைக்கிறோம் அல்லவா? நான் தவறு என்று சொல்லவில்லை. இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் நமக்கு எல்லாம் தேவை. ஒருவேளை கர்த்தர் நல்ல வீடுகளை தரலாம், இப்போ நல்ல மாளிகைகளை தரலாம், சொத்து சுகங்களை தரலாம். இந்த இவற்றின் நடுவில் நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? இந்த வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கிறேன்? பரதேசி. நாம் யார்? பரதேசி. நாம் பெரிய வீடாக இருந்தாலும் அதுக்குள்ளே நான் என்ன நினச்சிக்கணும்? நான் கூடாரத்தில் தான் குடியிருக்கிறேன். கூடாரம் இது. நம்முடைய இந்த கூடாரம் அழிந்து போனாலும் கைவேலை இல்லாத நித்திய வீடு
பரலோகத்தில் உண்டென்று கொரிந்தியர் நிருபத்தில் நாம் படிக்கிறோம். ஆகையினாலே நம்முடைய இருதயம் எப்போதும் இந்த உலகத்துக்கு நேராக சாய்ந்து போகாதபடிக்கு பரம வாசஸ்தலத்தையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும், பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டவர்கள் எல்லாரும் அந்த பரம தரிசனத்தை இழந்து போய்விடவே கூடாது. ஹல்லேலூயா. அந்த தேசத்துக்கு என்ன பெயர் தருகிறார்? பரம தேசம். அவர்களுக்காக ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார். இந்த பரம தேசத்தை நாடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்கள் கூடாரங்களே கூடியிருந்தார்கள். பரதேசியை போல் இருந்தார். அவர்களுக்காக தேவன் இதையெல்லாம் இந்த பூமியிலும் அவர்களுக்கு சொந்தமாக தேசத்தை கொடுத்தார். அதிலே அவர்கள் கர்த்தரை மாத்திரம் பார்த்து கொண்டு இந்த பரம தரிசனத்தோடு வாழ்ந்தார்கள். அவர்களுக்காக தேவன் ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய அன்பு. ஆபிரகாம் எப்படி கர்த்தரை விசுவாசித்தார்? மகனை பலியிடுன்னு சொன்னால் உடனே கொண்டு பலியிட்டார். யாராவது செய்வோமா நம்ம? ஹல்லேலூயா. செய்யவே மாட்டோம். எத்தனை ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்டு அதை எப்படி அதை ஜமாளிக்க முடியுமோ ஆண்டவரை ஜமாளித்து அப்படியே அவரை ஒதுக்கி வச்சிருவோம். அவர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படியவே மாட்டோம். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகனையே பலி செலுத்தும்படி கொண்டு போனார். ஹல்லேலூயா. தேவன் மேல் வைத்திருக்கிற பற்று, தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு, தேவனோடு அவருக்குள்ள உறவு எல்லாவற்றையும் பார்க்கும்போது அது எவ்வளோ மேன்மையாக காணப்பட்டது. ஹல்லேலூயா. ஆபிரகாமையும் நம்மையும் ஒப்பிட்டு பார்த்தால் நம்ம எங்கே இருப்போம்? ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்காக தேவன் ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பரம வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே அவர் போய் சேர்ந்துட்டார். இன்றைக்கி நம்மிடத்தில் இந்த காரியத்தை தேவன் சொல்லுங்க, ஒரு நகரத்தை நமக்காக நகரம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த நகரத்தை குறித்து ஒரு சில வசனங்களை நாம் பார்க்கலாம். அதாவது அதே அதிகாரத்திலே அஸ்திபாரங்களுள்ள நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 14வது வசனத்தை படிக்கலாம். அஸ்திபாரங்கள் உள்ளன. 10வது வசனம். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். ஆமா, தேவன் ஒரு நகரத்தை கட்டினார் அல்லவா? அது நல்ல அஸ்திபாரம் உள்ள நகரம். நகரத்துக்கே அஸ்திபாரம் போட்டிருக்கு. நமக்கு இங்கே பூமியில எல்லாம் நகரங்களை பார்க்கிறோம், பட்டணங்களை பார்க்கலாம். அதற்கு அஸ்திபாரம் போட்டிருக்கிறதா? யாரும் அஸ்திபாரம் அதுக்கு போட்டதில்லை. அது நகரம் என்று சொல்லி இந்த பூமியில் அது இருக்குது. கொஞ்சம் பெரிய பெரிய காற்று மழையும் வந்துட்டுன்னா சில நேரம் அடிச்சிட்டு போயிடுது இல்லையா? பெருவெள்ளம் வந்து அடிச்சுட்டு எந்த பெரிய நகரமாக இருந்தாலும் கிராமமாக இருந்தாலும் கொண்டு போயிடுது. அப்படிப்பட்ட நிலையில்லாத நகரத்தில் பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் என்ன கட்டி வைத்திருக்கிறார்? அந்த நகரத்திற்கு என்ன உண்டு? அஸ்திபாரங்கள் உள்ள நகரமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அஸ்திபாரம் போட்டு நல்ல பலமாக கட்டி வச்சிருக்கிறார் நகரம். யாருக்காக? யாருக்காக கட்டி வைத்திருக்கிறார்? யாருக்காக கட்டி வைத்திருக்கிறார்? நமக்காக. சொல்ல முடியலையா? வேண்டாமா? இந்த பூமியே போதுமா? ஆமென், ஹல்லேலூயா. தைரியமாக இருங்கள். அந்த விசுவாசத்தோடு நாம் இந்த உலக யாத்திரையை ஓடிக்கொண்டிருப்போம். உலகத்தில் பரதேசியாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் கூடாரங்களிலே குடியிருக்க வேண்டும். எவ்வளோ வசதி வாய்ப்புகள் தந்தாலும் நான் கூடார வாசி என்பதை மறந்து போய்விடக்கூடாது. ஒரு கூடாரம் போடுறவங்க என்ன, இந்த ரோடு வேலை செய்கிறவங்க எல்லாம் கூடாரம் போடுவாங்கல்ல. இந்த வேலை முடிஞ்சதும் அந்த கூடாரத்தையில் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் அடுத்த பக்கம் போடுவாங்க. அந்த வேலை முடிஞ்சதும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு பக்கம் போடுவாங்க. அப்புறம் இன்னும் பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் எல்லாம் கூடாரம் போட்டு டென்ட் அடித்து அந்த ஏழை ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். கூடாரவாசிகளுக்கு அது நிரந்தரமாக இல்லை. நம்ம நல்லா வீடு கட்டி ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தோன்னா அதை எடுத்துக்கொண்டு போக முடியாது. அந்த வீட்டிலே தான் இருப்போம் இல்லையா?
இந்த வீட்டுக்குள்ளே நல்ல வசதி வாய்ப்போடு இருந்தாலும் நம்முடைய இருதயம் எப்போதும் இருக்க வேண்டும், நான் இந்த வீட்டுக்குள்ளே கூடாரவாசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக கர்த்தர் அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்தை ஆயத்தம் பண்ணி வைத்து கொண்டிருக்கிறார். அது ஒரு பரமதேசம். ஹல்லேலூயா. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின தேசம், நகரம். ஹல்லேலூயா. அஸ்திபாரங்கள் உள்ள நகரம். வேணுமா வேண்டாமா? இதற்காக ஆயத்தப்படுகிறீர்களா? ஆசைதானே, விருப்பம்தானே? ஹல்லேலூயா. தைரியமாக இருப்போம் தேவனுடைய பிள்ளைகளே. ஒரு சின்ன உபத்திரம் வந்ததும் பயப்படாதுங்க. ஒரு சின்ன கஷ்டம் வந்ததும் பயப்படாதுங்கள். ஒரு சின்ன வியாதி வந்ததும் ஐயோ செத்து போயிடுவனோ அப்படின்னு நினைக்காதுங்க. போனால் போகுது, அங்கே மேலே போயிடலாம். ஹல்லேலூயா. யார் ஆண்டவர் எப்போ கூப்பிடுறாருன்னு தெரியாது. கூப்பிட்டா எங்கே போயிடணும்? அந்த அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்காக நான் போய் சேர்ந்து விடுவோம். ஹல்லேலூயா. அந்த இருதயத்துக்குள்ளே நான் யாரையும் உங்களை அப்படி பயமுறுத்தும்படியாக சொல்லவில்லை தேவ பிள்ளைகளே. நீங்கள் குடும்பத்தோடு பெற்றாரோடு பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றாலும் இந்த உலகத்தின் நிலைமையை பார்க்கும்போது அப்படித்தான் இருக்கிறது. இதில் நாம் இருதயத்தில் எப்போதும் அந்த பரம தரிசனத்தை உடையவர்களாகவே ஜீவிக்க வேண்டும். ஏன்னா இங்கே பாருங்கள், இன்னும் அதிலே ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 14வது வசனத்தை படியுங்கள். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. நான் அதான் சொல்லி திரும்ப திரும்ப சொல்கிறேன். மறுபடியும் ஆவியானோர் வேத வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. இந்த உலகத்தில் நிலையுள்ளதாக ஒன்றுமே இல்லை. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். நிலையான நகரம் இங்கே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷம்தானா? ஆமேன், ஆமேன். வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். இந்த வரப்போகிற அந்த நிலையுள்ள நகரத்திற்காக, அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்காக நாம் நாடி தேடி வாஞ்சியோடு அவருக்காக காத்து கொண்டிருக்க வேண்டும். ஆமேன். இதற்காக நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும். ஜெபித்து ஆயத்தமாக வேண்டும். ஒரு பிரயாணம் பண்ணுவதற்கு நாம் எத்தனை ஆயத்தங்களை செய்யணும்? ஊருக்கு, இந்த அடுத்த ஊருக்கு போகணும், அல்லது ட்ரெயினுக்கு போகணும், பிளேனுக்கு போகணும், பஸ்ஸுக்கு போகணும் அப்படின்னா எத்தனை ஆயத்தங்களை நாம் செய்து கொள்ளுகிறோம். அப்படியானால் அந்த பரம தேசத்தை, அந்த நிலையான நகரத்தை போய் எட்டுவதற்கு நாம் அநேக ஆயத்தங்களை அனுதினமும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு செய்கிற ஆயத்தம் போதாது, நாளைக்கு இன்னும் வேறு விதத்தில் ஒரு ஆயத்தத்தை செய்ய வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயத்தம்னா பேக் எடுக்கிறதா, துணிமணியெல்லாம் எடுத்து வைக்கிறதா? நாம் ஜெபித்து தேவனோடு உள்ள உறவுக்குள்ளே பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்தி கொண்டு தேவ மகிமையை அடைந்து தேவ பிரசன்னத்துக்குள்ளே ஜீவித்து கர்த்தரோடு வாழுகிற, இந்த உலகத்தில் இருந்தாலும் கர்த்தரோடு வாழுகிற அந்த நல்ல அனுபவத்துக்குள்ளே நாம் நம்மை எப்போதும் காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல என்ன படித்தோம்? என்ன நகரம்? அஸ்திபாரங்கள் உள்ள நகரம். அதை யாரும் அசைத்து கொள்ள முடியாது. அஸ்திபாரம் போட்டு நல்ல ஆண்டவர் கட்டி வச்சிருக்கார். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்காக அவர் காத்திருந்தார். அவர் இந்த பூமியிலே, மறுபடியும் அதை தான் சொல்கிறேன், பூமியிலே பரதேசியாக இருந்தார், கூடாரங்களிலே குடியிருந்தார். அவருடைய இருதயம் பூரா எங்கே இருந்தது? அந்த அஸ்திபாரமுள்ள நகரத்திற்காகவே காத்து கொண்டு இருந்தார். ஒன்று, இன்னைக்கு பஸ் வரும் அப்படின்னு காத்திருந்தா இந்த பஸ்ஸையே பார்த்துட்ருப்போம் இல்லையா? இந்த திசையே பார்த்துட்டே இருப்போம். எப்போ வரும்? மணி 11 ஆச்சு, 11:15 ஆச்சு, 11:30 ஆச்சு, இன்னும் காணும். ஓ, பஸ் வந்துருச்சு, எவ்வளோ ஏறி போயிடும் இல்லையா? இதே மாதிரி இதை காட்டிலும் மேன்மையாக நான் அந்த பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ளும்படியாக ஆசையாய் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பூமியின் காரியங்கள்லையே நம்முடைய இருதயம் மனமும் செலுத்தி ஆழமாக இங்கே பதித்து விடாதீர்கள். அப்புறம் இங்கேருந்து பிடுங்கிட்டு போகிறது கஷ்டம். அதுதான் ஆபிரகாம் எப்படி கூடாரங்களில் குடியிருந்தார்.
கூடாரத்தை விட்டு ஓடி போகிறதுக்கு காத்தே இருந்தார். அவருடைய எண்ணம் பூரா இந்த தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்த தேசத்தை அல்ல, அவர் காத்து கொண்டிருந்தது தேவன் கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் அப்படியா இருக்க வேண்டும். ஆவியானவர் நமக்கு அதற்கு உதவி செய்வாராக. ஆவியானவர் அந்த நல்ல தரிசனங்களை தருவாராக. இந்த வசனங்களை எல்லாம் படிக்கும்போது உங்களுடைய இருதயத்தை இந்த வசனத்துக்கு நேராக பதித்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை இருதயத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் காரியங்களிலேயே நம் இருதயத்தை நிரப்பி 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 உலக கவலை, உலக பாரம், உலக வேதனை எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு திரியவே கூடாது. இவையெல்லாம் இறக்கி வச்சிடணும், ஆண்டவர் பாதத்தில் வச்சிடணும். நம்முடைய கண்ணும் நம்முடைய இருதயம் எப்போதும் அங்கே மேலேயே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்காக, நிலையான நகரத்திற்காக. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடுகிறார், அப்புறம் தேடுகிறார். தேடணும், சும்மா கிடைக்காது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வீடு கட்டணும்னு எவ்வளோ பிரயாசப்படுறோம் இல்லையா? எவ்வளோ பணம் செலவு இருக்குது, எவ்வளோ பிரயாசம் இருக்குது, எவ்வளோ வேலையாட்கள் வேலை செய்ய வேண்டும், அதுக்கு இரவு பகலாக கண் விழிப்போடு அங்கே காத்திருக்க வேண்டும், நாமும் போய் சேர்ந்து வேலை செய்ய வேண்டும். இப்படி எல்லாம் அந்த வீட்டுக்காக பிரயாசப்படுறோமே. ஆனால் தேவன் கட்டி உண்டாக்கின அந்த நிலையான நகரத்திற்காக நான் என்ன பிரயாசத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம்? ஜெபிக்கிறோமா? ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறோமா? கேட்கிறோமா? அவரை நோக்கி கூப்பிடுகிறோமா? அந்த வாஞ்சை நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதா? அந்த ஆசை விருப்பம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதா? இதெல்லாம் நல்லா செக் பண்ணி பார்ப்போம். இல்லாவிட்டால் ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு உணர்வு இல்லையே ஆண்டவரே, அந்த மேலான ராஜ்யத்தை குறித்த எண்ணம் இல்லையே ஆண்டவரே, அப்படி என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்க. அதை ஆவியானவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. இந்த 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 வசனம் என்று நினைக்கிறேன். பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையல்லாத நித்திய வீடு. இந்த வீடு, பூமிக்குரிய வீடு, ஒருவேளை அழிஞ்சு போயிடும். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு வெள்ளப்பெருக்கு வந்தால் எத்தனை பேருடைய வீடு அழிஞ்சு போயிருச்சு இல்லையா? எத்தனை ஏழை ஜனங்கள் வீடு இல்லாமல் தவிச்சாங்களே. அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நாம் இருக்கிறோம். ஒரு பெருங்காற்று வந்து மோதி அடித்தால் வீடெல்லாம் போச்சு, சொத்து சுகங்களெல்லாம் போச்சு, எல்லாம் நஷ்டமடைந்து போய்விடுகிறது. ஆனால் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு, நித்தியம், அது நித்தியமானது, அதை அழித்து போட யாராலையும் முடியவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை படிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 1 வசனத்தை படியுங்கள். அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். ஆமென். யூதா தேசத்தில் ஒரு பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு என்றால், பலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். ஆமென். பலனான என்ன நகரம் அது? பலனான நகரம். சொல்லி பாருங்களேன், பலனான நகரம். அது யூதா தேசத்தில் பாடுறாங்க அந்த பாட்டை. பலனான நகரம் நமக்கு இங்கே உண்டு. அதுக்கு அஸ்திபாரம் என்ன? ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமா. அதுக்கு மதில் இருக்கிறது. இந்த நகரத்திற்கு என்ன இருக்கிறது? இந்த பலனான நகரத்திற்கு ஏன் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? அது ரட்சிப்பு, அதுக்கு மதில் இருக்குது. ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்தினார். ரட்சிப்பு மிகுந்த ரொம்ப முக்கியமானது. என்னைக்கோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டேன், அதை பற்றி நினைக்கிறதே இல்லை. இயேசு என்னை ரட்சித்தார், பாவ சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார், என்னை கழுவினார், என்னை சுத்தம் பண்ணினார், அவருடைய பிள்ளையாக மாற்றினார் என்பதை நிறைத்து துதிக்கிற வழக்கமே இல்லையா? யோசித்து பாருங்கள். ஏதோ காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், என்னென்னோ காரியங்களுக்காக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, இந்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பை எனக்கு தந்தீரே. நீங்கள் பாருங்கள், ஒரு நிமிஷம், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு
நாள், ரட்சிக்கப்பட்ட ஒரு நேரம், ரட்சிக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பம், அதை இப்போது உங்கள் கண் முன்னாலே கொண்டு வருவீங்களா? உங்கள் இருதயத்தில் கொண்டு வருவீங்களா? ரட்சிக்கப்பட்டவங்கெல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். நல்லா தூக்கி அல்லேலூயா சொல்ல வேண்டாம். ரட்சிப்பு விலையேற பெற்றது. எத்தனையோ ஜாதி ஜனங்களுக்கு கிடைக்கவில்லை. கர்த்தர் உங்களையும் என்னை ரட்சித்தாரே. விலையேற பெற்ற இரத்தத்தினாலே கழுவி அவருடைய பிள்ளையாய் மாற்றி என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலே பரலோகத்திலே எழுதி வைத்திருக்கிறாரே. அல்லேலூயா! எவ்வளோ பெரிய பாக்கியம் இது. இந்த ரட்சிப்பு இந்த நகரத்திற்கு எப்படி இருக்கிறது? மதிலாக இருக்கிறது. மதில், நல்ல மதில் போட்டு வச்சிருக்காரு. ரட்சிக்கப்படாத யாரும் இந்த நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கவே முடியாது. இது என்ன நகரம்? பலனான நகரம். சும்மா யாரும் உள்ள புகுந்து விட முடியாது. இதுக்கு ரட்சிப்பு மதிலாக இருக்கிறது. அப்புறம் பாருங்க, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்தினேன். அரண், அரண்னா பெரிய கோட்டை. சில நகரங்களை சுற்றிலும் பட்டணங்களை சுற்றிலும் ஆதி நாட்களில் பெரிய சத்துரு வந்து உள்ளே போகக்கூடாதபடிக்கு பெரிய அரண் கட்டு வைத்து, அரண்னா பெரிய அரண், அரண்னா மதில், மதில் போல் இருக்கும் அரண், அதை யாரும் வந்து தாக்க முடியாது அரண். எரிகோ கோட்டை இருந்தது அல்லவா? அந்த எரிகோக்குள்ளே யாரும் வர முடியல, அவ்வளோ பெரிய கோட்டையாக இருந்தது அது. இதே மாதிரி கர்த்தர் நமக்கு அது ரட்சிப்பை ஒரு மதிலாகவும் வைத்திருக்கிறார், அரணாகவும் வைத்திருக்கிறார். நம்ம சாகும் வரைக்கும், மூச்சு நம்மை விட்டு போகும் வரைக்கும் கர்த்தர் தந்த ரட்சிப்பை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா! அதை நினைத்து துதித்து கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை ஜனங்கள் ரட்சிக்கப்படவில்லை? நம்ம போல எத்தனை பெண்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லை, இந்த ரட்சிப்புக்கு தூரமாக இருக்கிறார்களே. நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எத்தனை பேர் இந்த ரட்சிப்பை அடையவில்லை? நமக்கு அறிமுகமானவர்கள் எத்தனை பேர் இந்த ரட்சிப்புக்கு தூரமாக இருக்கிறார்கள்? நம்மை ரட்சித்தாரே. அல்லேலூயா, அல்லேலூயா! கர்த்தர் தந்த ரட்சிப்பை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும், ரட்சிப்பை குறித்து துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் இந்த பலனான நகரத்திற்கு மதிலும் அரணுமாக இருக்கு. ரட்சிப்பு நல்ல பலனாக இருக்கிறது. அதாவது உபாகமத்தில் ஒரு வசனம் உண்டு, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அதை ஒரு ஞாபகத்தில் வருகிறது, படிக்கலாமா? உபாகமம். அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம். உபாகமம் 33:29. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை ஏழையாக இருக்கலாம், படிப்பறியாதவர்களாக இருக்கலாம், வயதானவர்களாக இருக்கலாம், எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்ற ஜனம் பாக்கியவான். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உங்களுக்கு நிகரானவர் வேறு யாருமே இல்லை. உங்களுக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம், சொத்து சுகங்கள் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு பல கஷ்டங்கள் வழியாக நீங்கள் கடந்து போகலாம். எப்பேற்பட்டவர்களாக இருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களானால் நீங்கள் பாக்கியவான், உங்களுக்கு ஒப்பானவர்கள் வேறு யாருமே இல்லை. இது நான் சொல்கிற வார்த்தை அல்ல தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ கட்டுக்கதை அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தை. ஆமேன், ஹல்லேலூயா. உங்கள் மேன்மையாக எண்ணுங்கள். உங்களை யாராவது அற்பமாக சொல்லிட்டாங்கன்னா, யாராவது திட்டாங்கன்னா, உங்கள் குடும்பத்திலே உங்களை ஒருவேளை ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னா பயப்படாதுங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்கன்னா நீங்கள் மேன்மையானவர்கள், நீங்கள் பாக்கியவான்கள், உங்களுக்கு ஒப்பானவர் வேறு யாருமே இல்லை, இல்லவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி இங்கே வருவோம், இந்த வசனத்துக்குள்ளே வருவோம். நிலையான அது ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. இந்த அரணை, இந்த ரட்சிப்பாகிய அரணை,
ரட்சிப்பாகிய மதிலை ஒருவரும் தொடவே முடியாது, அது உடைக்கவும் முடியாது, அதை கெடுக்கவும் முடியாது. தேவன் அப்படியாய் நம்மை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை அப்படியே பத்திரமாய் காத்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. சத்ருவின் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார். சத்ரு உங்களை ஒன்றும் செய்து கொள்ள முடியாது. வியாதி உங்களுடைய ரட்சிப்பை கெடுத்து போட முடியாது. எந்த போராட்டம் வந்தாலும் அந்த ரட்சிப்பை ஒன்றும் கெடுத்து போட முடியாது. ஹல்லேலூயா. விலையேறப்பெற்ற ரட்சிப்பு. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? இந்த ரட்சிப்பையே கர்த்தர் அதற்கு மதிலாகவும் அரணாகவும் ஏற்படுத்தி இருக்கிறார். இது எப்படிப்பட்ட நகரம்? பலனான நகரம். எல்லாம் சொல்லி பார்க்கலாமா? பலனான நகரம். ஹல்லேலூயா. பலமுள்ள நகரமும் இயேசுவண்டை பயமின்றி ஓடி நீ வந்திடுவாய். சஞ்சலத்திற்கொரு வழி இல்லையே, சந்ததம் அவர் நம்மை காத்து கொள்வார். தெரிஞ்சவங்க பாடுங்க. காத்து கொள்வார், சந்ததம் அவர் நம்மை காத்து கொள்வார். பலமுள்ள நகரமாம் இயேசுவண்டை பயமின்றி ஓடி நீ வந்திடுவாய். சஞ்சலத்திற்கொரு வழி இல்லையே, சந்ததம் அவர் நம்மை காத்து கொள்வார். காத்து கொள்வார், சந்ததம் அவர் நம்மை காத்து கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பலனான நகரம். ஆமென். ரட்சிப்பை அதற்கு மதிலும் மரணமாக ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அடுத்தது இன்னொரு நகரத்தை பார்க்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 21வது அதிகாரம் 2வது வசனத்தை படிப்போம். யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. என்ன நகரம்? பரிசுத்த நகரம். ஆமென். எந்த தீட்டும் கிடையாது, எந்த பாவமும் கிடையாது, எந்த அக்கிரமமும் கிடையாது. நீங்கள் இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் 21வது அதிகாரம் கடைசி வசனத்தை படியுங்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். இந்த பரிசுத்த நகரத்துல தீட்டுள்ளவன் வர முடியாது, அருவருப்பு ஒன்றும் வர முடியாது, பொய் பேசுறவங்க யாரும் வர முடியாது. யார் இதுக்குள்ள பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் இதில் பிரவேசிக்க முடியும். அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருப்பார்கள், அவர்கள் மாத்திரம்தான் இங்கே வர முடியும். இது என்ன நகரம்? பரிசுத்த நகரம். எந்த தீட்டும் கிடையாது, எந்த அசுத்தமும் கிடையாது, எந்த அக்கிரமும் கிடையாது, எந்த பாவமும் கிடையாது, எந்த பொய்யும் கிடையாது. நிறைய நேரம் பொய் சொல்லிடுறோம் இல்லையா? கிறிஸ்தவங்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு இது ஒரு பழக்கப்பட்ட ஒரு பாவம். ஒட்டி கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட வேண்டும். பொய் பேசக்கூடாது. பொய் பேசுகள் வாய் அடைக்கப்படும் சொல்லியிருக்கு. அடைச்சிட்டாருன்னா என்ன ஆச்சு? பொய் பேசாதுங்க. என்ன காரியம் வந்தாலும் குடும்பத்துக்குள்ளே ஒன்றுக்கு ஒன்று கணவன் அவர்கிட்டருந்து பாக்கெட்லேருந்து என்ன எடுத்துருவீங்க? காசை எடுத்துருவீங்க உங்களுக்கு செலவுக்கு. அவர் வந்து கேட்பார், நான் இத்தனை வச்சேன்னா இன்னும் காணுமே. அது என்னமோ நீங்கள் வேறு யாருக்காவது எடுத்து கொடுத்துருப்பீங்க. எடுத்தது யார்? அம்மா தான் எடுத்தாங்க. சரி, அந்த நேரம் கோபத்தில் ஏதோ சத்தம் போடுவாரோ என்னமோ நினச்சிட்டு நீங்கள் சொல்லாமல் விட்டாற்றாலும் அப்புறம் சொல்லுங்கள், அன்னைக்கு நான் எடுத்தேன், கேட்டிங்கல்ல, நான் தான் அந்த காசை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்கள். போய் பேசாதுங்க. பிள்ளைகளிடத்தில் போய் பேசாதுங்க. யாரிடத்திலும் போய் பேசாதுங்க. போய் ஒரு பாவம். போய் பேசுகிறவர்கள் அங்கு பிரவேசிப்பதில்லை.
அந்த பரிசுத்த நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கப்பதில்லை, அங்கே அவங்களுக்கு இடமும் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், எத்தனை போய் சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் வருதா? இப்போவே மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நான் இன்னார் இடத்துல போய் சொல்லிட்டேன், அவங்க கேட்டாங்க, என்கிட்ட இது கொஞ்சம் காசு தான்னு வந்து கேட்டாங்க, நான் இல்லைன்னு சொல்லிட்டேன், நான் இருந்தது என்கிட்ட. ஆனால் நீங்கள் இந்த கடன் வாங்க வர்றவங்கக்கிட்ட அது ஒரு காரியம்தான். நமக்கு நீங்கள் என்ன சொல்லணும், எல்லா பணத்தை நம்ம அவங்க கேட்டதெல்லாம் நம்ம உடனே கொடுக்க முடியாது. சொல்லணும், எனக்கு செலவுக்குரியது தான் இருக்குது, வேணா இவ்வளவு தர்றேன். அதில் அவங்க கேட்டதில் ஏதோ கொஞ்சம் கொடுத்து அனுப்பிடுங்க. பொய் பேசாதுங்க, சரியா? பொய் இது தேவனுடைய பார்வையில் ஒரு பொய்யாய் காணப்படுகிறது. இப்படி பல காரியங்கள் பொய் பேசி விடுகிறோம். இந்த காரியத்தில் நாம் ஜெயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு பரிசுத்த நகரம். தீட்டுள்ளது வர முடியாது. தீட்டுன்னா என்னது? பாவம் எல்லாம் தீட்டு தான், அசுத்தம் எல்லாம் தீட்டு தான். இங்கே பாவம் பண்ணிக்கிட்டு அந்த பரிசுத்த நகரத்துக்குள்ளே என்ன செய்ய முடியாது? வரவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயத்துக்குள்ளே வந்து விடலாம். ஆலயத்துக்குள்ளே வாசல் திறந்து இருக்கிறது, யார் வேண்டுமானாலும் வரலாம். வந்து குறைகளையெல்லாம் நீங்கள் ஜெபிக்கும் போது முதல்ல உங்கள் குறைகளை உணர்ந்து தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பழக வேண்டும். அப்படியே வந்து உட்காந்து சோத்திரம்னு சொல்லிட்டு அடுத்து ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணணும்னா அந்நிய பாஷைகளை பேசி கைத்தட்டுறது அல்ல. குறைகளை உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே ஒவ்வொன்றாக சொல்லி மன்னிப்பு கேட்டு இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பழக வேண்டும். ஒரு சின்ன ஜெபத்துக்கு போனாலும், தனி ஜெபத்துக்கு போய் உட்கார்றீங்கன்னா, ஏதோ கோவப்பட்டுட்டு போயிட்டு ஜெபம் பண்ண போனீங்க, உடனே இந்த கோவத்தை அறிக்கையிடணும். ஆண்டவரே, எங்கள் அம்மா இப்படி வந்து கேட்டாங்க, என் மகன் இப்படி வந்து கேட்டான், நான் அவனிடத்துல கோபமாக பேசிவிட்டேன், இது எனக்கு மன்னியுமப்பா அப்படின்னு தாழ்மையோடு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டுட்டு தான் நீங்கள் அடுத்தபடி ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். இது ஒரு பழக்கமாக்கி கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் தான் சொல்கிறது. ஹல்லேலூயா. தவறு செய்யாமல் யாரும் இல்லை, தவறு பண்ணுறோம். ஆகையினால இந்த தவறுகளை ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும். வெளிப்படுத்தல் 7:14 என்று நினைக்கிறேன். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். தினம் தினம் அங்கின்னு சொல்லும்போது பரிசுத்த வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், அதை கரைப்பட்டு போய்விட்டதா, குறையாகி விட்டதா, இதில் அழுக்குப்பட்டுருச்சா, இதை இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவி சுத்தமாக்கி கொள்ள வேண்டும். நம்ம எப்படி வஸ்திரம் தரிச்சிட்டு வெளியே போனோன்னா அடுத்த நாள் அந்த வஸ்திரத்தை எடுத்து நம்ம உடுத்துக்கொள்ள முடியாது, அது துவைக்கணும் இல்லையா உடனேயே. இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் குறைகள் வருகிறது. அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரித்து பரிசுத்தமாகி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதான் வெளிப்படுத்தல் அவர் சொல்கிறாரு, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தத்துக்கு ஒரு எல்லையே இல்லை. இயேசுதான் நான் பரிசுத்தம், நான் அவளை விட நல்லா இருக்கேன், இந்த சிஸ்டரை விட நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு பெருமை பாராட்டாதீர்கள். யாரை விடவும் நீங்கள் நல்லவர்கள் அல்ல. கர்த்தருக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த நகரத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால் பரிசுத்தம் அடைந்து இயேசு போல மாறி தேவ மகிமையின் சாயலை தரித்து கொண்டவர்களாய் இருந்தால் மட்டுமே அந்த பரிசுத்த வாசஸ்தலத்துக்குள்ளே, இந்த நகரத்துக்குள்ளே போக முடியும். அதில் பார்த்தீங்களா, அந்த வசனம் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறது என்றால், அது 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு நகரம். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த நகரம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி ஆயத்தம்? புருஷனுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட மணவாட்டியை போல. ஒரு கல்யாணத்துக்கு நியமிக்கப்பட்ட மணவாளன் அவர் வந்துவிட்டார், மணவாட்டி இங்கே ஒருக்கிட்டே இருப்பாங்க. குடும்பத்தார் எல்லாரும் வந்து சூழ நின்று அவளை என்ன பண்ணுவாங்க, ட்ரெஸ் பண்ண, அப்படி இரு, இப்படி வை, இப்படி வை, முகத்தில் அதை போடு, இதை போடு,
அப்படிவே என்னென்னமோ பண்ணி அவள் செஞ்சாலும் பத்தாது, இவங்க 4 பேர் சேர்ந்து செஞ்சு விட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? ஹல்லேலூயா. இதை காட்டிலும் மேன்மையாய் கர்த்தர் அவருடைய மணவாட்டியை ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மணவாட்டி எப்படி தன்னை சிங்காரித்து ஆயத்தம் பண்ணி கொள்ளுகிறாளோ, இதை காட்டிலும் இன்னும் மேன்மையாய் தேவ ஆவியானவர் மணவாட்டியாய் போக வேண்டிய நம்மை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ந்து களிகூற கடவோம். இப்படி ஒரு வசனம், மகிழ்ந்து களிகூற கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண நாள் வந்தது தானே. எனக்கு இப்போ வசனம் எல்லாம் நல்லா மறந்து போயிடுது பாருங்க. சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆயத்தமாக்கப்பட வேண்டிய ஒரு நேரத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். மெய்யாகவே மணவாளன் வந்து விடுவார். வர்றேன்னு சொல்கிறாரே, ஏதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறாரே, ஒரு நாள் வந்து விடுவார். பரிசுத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட மகிமையிலே எடுத்து கொள்ளப்படுவார்கள். அது புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஆமேன். இது ஒரு பரிசுத்த நகரம். ஹல்லேலூயா. இன்னும் பாருங்கள், இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 21 அதிகாரம் 10 வசனத்தை படியுங்கள். பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். இது பாருங்க, இதே வசனம்தான். அதாவது அவர் எங்கே கொண்டு போகிறார் என்றால், பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போவான். இந்த அனுபவங்கள் எல்லாம் வாயினால் சொல்லுகிறது அல்ல தேவனுடைய பிள்ளைகளே. பரிசுத்த ஆவியானவராலே நாம் அந்த அனுபவத்தை அடைந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியில் நிறைஞ்சு களிகூர்ந்து மகிழ்ந்து அந்த மகிமையை கண்டு களிகூற வேண்டும், மகிழ வேண்டும். நீதிமொழிகளில் ஒரு வசனம் உண்டு, வருங்காலத்தையும் குறித்து மகிழுகிறாள் என்று ஒரு வசனம் உண்டு. வருங்காலம், இனி வர வேண்டிய, நம்ம இனிதான் இதுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். இப்போ இந்த காரியத்தை நாம் அறிந்து மகிழ்ந்து களிகூர்ந்து அதற்காக காத்து கொண்டே இருக்கோம், ஆயத்தமாகி கொண்டே இருக்கிறோம். நான் முதல்ல சொன்னது போல் ஒரு மணவாளனுக்காக மணவாட்டி தன்னை அலங்கரித்து ஆயத்தம் பண்ணுகிறது போல, இப்போது மணவாளனாகிய இயேசுவுக்காக அந்த பரிசுத்த நகரத்தில் பிரவேசிப்பதற்காக நாம் ஆயத்தமாகி கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆயத்தம் தானா? ஆயத்தமாகலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியில் கொண்டு போகிறார். பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போகிறார். இந்த ஜெப நேரத்தில் நம்ம சுற்றிச்சூழ இருக்கிறதே பார்த்துட்டு இருக்கிறது அல்ல தேவனுடைய பிள்ளைகளே. ஆவியில் நிரம்பும் போது நிரம்ப அந்த மகிமையான அனுபவங்களை நாம் வாஞ்சித்து அதை நினைத்து துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அதை மகிமைப்படுத்தி கொண்டே, ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆவியானவரால் தான் இந்த மகிமையை நாம் கண்டு களிகூற முடியும், அந்த மகிமைக்கென்று நாம் ஆயத்தப்பட முடியும். ஆகையினாலே இந்த பரிசுத்த நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இதை அடைந்து கொள்வதற்காக நாம் ஆயத்தமாகி கொள்ளுவோம். ஹல்லேலூயா. பாருங்கள், எத்தனை நகரத்தை குறித்து படித்தோம். அஸ்திபாரங்களுள்ள நகரம், பலனான நகரம், நிலையான நகரம், பரிசுத்த நகரம். இன்னும் இந்த இதை குறித்து சொல்லும்போது பாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லும்போது எபிரேயர் 12:28 படியுங்கள். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஆமென். ஹல்லேலூயா. எந்த ராஜ்யம்? அசைவில்லாத ராஜ்யம். நகரம் என்று படித்தோம். இது ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அசைவில்லாத ராஜ்யம். இந்த ராஜ்யத்தை யாரும் அசைத்து கொள்ள முடியாது.
சத்ரு சேனைகள் கூட்டமாய் வந்தாலும் அங்கே வரவும் முடியாது, அசைக்கவும் முடியாது, தொந்தரவு பண்ணவும் முடியாது. இந்த பூமியில் இருக்க மட்டும்தான் சாத்தான் நம்ம தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான். அதுவும் ஆவிக்குரிய காரியத்தில் வளர்ந்து இந்த மகிமையான பாக்கியத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவன் இன்னும் போராடுவான். இப்படி ஒரு படி ஏறிட்டோன்னா இன்னும் 2 படி கீழே இழுத்து தள்ளுறதுக்கு அவன் ஆயத்தமாக காத்துட்டே இருப்பான். ஆனால் இந்த அசைவில்லாத ராஜ்யத்தை அவன் ஒன்றுமே செய்ய முடியாது. அசைவில்லாத ராஜ்யம் பெறுகிறவரும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய வேண்டும். ஆராதனைக்கு வந்தோமா பயத்தோடு இருக்க வேண்டும், பக்தி இருக்க வேண்டும், கர்த்தருக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய வேண்டும், பிரியமான ஆராதனையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த நாட்களில் இந்த அனுபவங்கள் எல்லாம் குறைந்து போய்விட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, பக்கத்தில் பேசிகிட்டு இருக்கிறாங்க, எதையோ நினச்சிட்டு இருக்காங்க, எதையோ செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. பயத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், பக்தி இருக்க வேண்டும், பக்தியோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அடுத்தது தேவனுக்கு பிரியமான ஆராதனையாக இருக்க வேண்டும். அது ரோமர் நிருபம் 12வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அதையும் வாசிக்கலாமா? ரோமர் 12. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும்? சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பக்தி உள்ள ஆராதனையும் செய்ய வேண்டும், புத்தியுள்ள ஆராதனையும் செய்ய வேண்டும். பக்தியோடு இருக்க வேண்டும், புத்தியுள்ள ஆராதனையும் செய்ய வேண்டும். சரீரங்களை அவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்து தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இந்த ஆராதனை எல்லாம் நாம் இந்த நாட்களில் மிகவும் குறைந்து போய்விட்டது. ஏதோ நடத்துகிறவங்க சோத்திரம்னு சொன்னால் சோத்திரம், அந்நிய பாஷை பேசுனா அந்நிய பாஷை பேசணும், பாட்டு பாடினா பாட்டு, கைத்தட்டுனா கைத்தட்டுதும் இப்போ எல்லாம் இப்படி வடை தட்டுறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. சத்தம் கேட்குறது, கை தட்டுறதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இதில் ஏன் குறைஞ்சி போச்சுன்னா தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருதயத்தை விட்டு போய்விட்டது. இந்த பக்தி இருதயத்தை விட்டு போய்விட்டது. ஹல்லேலூயா. ரட்சிப்பிலே களி கூர்ந்து மகிழுகிற அனுபவம் இல்லாமல் ஆகிவிட்டது. ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக, மறுபடியும் உயிர்ப்பிப்பாராக, உங்களை பிரகாசிப்பிப்பாராக, உங்களை மேன்மையாய் மாற்றுவாராக. குறையை நீக்கும்படியாக தான் ஆவியானவர் நம் நடுவில் இருக்கிறார். ஏதோ அந்நிய பாஷை 4 வார்த்தை சொல்லிட்டு முடிக்கிறது அல்ல. குறையை உணர்த்துவார். குறையிலிருந்து விடுதலை ஆக வேண்டும், குறையிலிருந்து ஜெயம் பெற வேண்டும். குறையோடு இருக்கக்கூடாது, குறையை விட்டுவிட வேண்டும். இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும். ஆவியினால் நிறைந்து இந்த பரம தரிசனத்தை காண்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அசைவில்லாத ராஜ்யம். அல்லேலூயா. இன்னும் கைவேலை இல்லாத நித்திய வீடு என்று நாம் பார்த்தோம் அல்லவா? 2 கொரிந்தியர் 10 முதல் வசனம் என்று நினைக்கிறேன். 5:1. ஓ சாரி. பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத என்ன வீடு? நித்திய வீடு. ஆலையில் அசைவில்லாத ராஜ்யம். நித்திய 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 அது கற்றானல், அதுக்கு முடிவே இல்லை. முடிவில்லாத ராஜ்யம். ஆலையில் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ மகிழ்ச்சி, எவ்வளோ ஆசீர்வாதம், எவ்வளோ பாக்கியம். ஹல்லேலூயா. இங்கே ஒன்றுக்கு ஜெர்மனி கிடைக்கலைன்னா கவலைப்படாதுங்க. கர்த்தர் எங்களுக்கு மேன்மையானதை வைத்திருக்கிறார், மகிமையானதை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் உங்களுக்கு வாய்க்கும், எல்லாவற்றையும் தருவார். எதுக்காக கவலைப்பட்டு கலங்கி மற்றவங்ககிட்ட சண்டை போட்டு சங்கடப்பட்டு, அதாவது இந்த
சொத்து பிரிக்கிற நேரத்தில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளுக்குள்ளே என்ன அப்பா அம்மா சொத்து வர்றதில் குறைஞ்சி போச்சு, கூடி போச்சு, எதை ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சுன்னு எவ்வளோ மன வருத்தங்களை வைத்து கொள்ளுகிறார்கள், எவ்வளோ பகையை சுமந்து திரிகிறார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. சொந்த சகோதரன்கிட்ட பேச முடியல, சொந்த சகோதரி இருக்க வீட்டுக்குள்ளே போக முடியல. பகை அற்பமான பணத்துக்காக, பொருளுக்காக, உலக காரியங்களுக்காக. ஆமேன், ஹல்லேலூயா. ஒருவேளை அண்ணனுக்கு கொஞ்சம் கூடி போச்சு, பரவாயில்ல விட்டு கொடுங்களேன். தம்பிக்கு கொஞ்சம் கூடி போச்சு, கொஞ்சம் அதை பொறுத்து கொள்ளக்கூடாதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கே கொண்டு யார் கொண்டு போகிறது? யாரோட போகும் இதெல்லாம்? எத்தனை சம்பாதித்தாலும் என்ன சேர்த்தாலும் எல்லாம் இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் இறங்கி வந்து இதை சுட்டு எரிச்சு சாம்பலாகி போயிடும். அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நாம் பணம் சேர்த்து, பொருள் சேர்த்து, பொண்ணு சேர்த்து, அதை சேர்த்து, இதை சேர்த்து சண்டை போட்டு பகையோடு வேதனையோடு இருக்கிறோம். அந்த பரிசுத்த நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கிற பாக்கியத்தை இழந்து போய்விடக்கூடாது. ஆமேன், ஹல்லேலூயா. தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீட்டிற்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். இன்னும் இயேசு சொல்லுகிறார், யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 3வது வசனம் படியுங்கள். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி உங்களை மறுபடியும் வந்து என்னிடத்திலே சேர்த்து இயேசுவோடு இருப்போம் அல்லவா? ஹல்லேலூயா. இதை விட இந்த உலகத்தில் நமக்கு என்ன வேணும்? ஆமென். இந்த தரிசனத்தோடு இந்த உலக கவலை, உலக பாரம், பண ஆசை, பொருள் ஆசை, பொன் ஆசை எல்லாத்தையும் விட்டு தள்ளுங்க தேவ பிள்ளைகளை. ஹல்லேலூயா. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரம், நிலையான நகரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த நகரம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலனான நகரம். இந்த நகரத்தை எல்லாம் கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கும் போது அசைவில்லாத ராஜ்யம். ஒருத்தர் ஒன்றும் செய்து கொள்ள முடியாது, யாரும் வந்து அபகரிக்க முடியாது. இயேசுவோடு அவர் வந்து ஆயத்தம் பண்ணின பின்பு நம்மை அவரோடு சேர்த்து கொள்வார். ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் பரிசுத்தவான்கள் அந்த நாட்களில் ஜெபித்தார்கள், பாடினார்கள், ஜெபித்தார்கள். எப்போ வருவீர் ஆண்டவரே, எப்போ வருவீர் ஆண்டவரே, எப்போ வருவீர் ஆண்டவரே, எப்போ 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 என்று கதறினார்கள். இன்றைக்கு நாம் என்ன சொல்லுகிறோம்? இன்னும் கொஞ்சம் பொறுத்து வாரும் ஆண்டவரே, இப்போது வந்து விடக்கூடாதப்பா, இப்போது வந்து விட வேண்டாம் ஆண்டவரே, நான் இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் செய்யணும், பணம் எல்லாம் சேர்க்கணும், வீடெல்லாம் கட்டணும், பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், எத்தனை காரியம் செய்ய வேண்டும், நீர் வந்து விடக்கூடாது. அப்படி தான் நம்ம செயல்பாடுகள் இருக்கிறது அல்லையா? ஹல்லேலூயா. முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே என்று கதறுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் இவ்வளவு மேன்மை வைத்திருக்கும் போது, இவ்வளவு பெரிய பாக்கியங்களை வைத்திருக்கும் போது உங்களை இருதயத்தில் இந்த வாஞ்சை உண்டாகிறதா? விருப்பம் உண்டாகிறதா? அந்த வாஞ்சையோடு நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட முடிகிறதா? ஹல்லேலூயா. இயேசு மாத்திரம் போதும் என்று அவரை பற்றி கொள்ள முடிகிறதா? அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அந்த வீட்டுக்கென்று நம்மை ஆயத்தம் பண்ணுகிறார். ஆயத்தம் பண்ணி முடித்ததும் நம்மை அவரோடு கூட சேர்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாரும் ஆமென் கர்த்தராகிய இயேசுவே, வாரும் என்று அழைக்க முடியுமா? ஆமென் கர்த்தராகிய இயேசுவே, வாரும் என்று அழைக்க முடியுமா? ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தில் என்ன எண்ணம் தோன்றுகிறது? உங்கள் இருதயத்தில் என்ன ஆசை இருக்கிறது? என்ன விருப்பம் இருக்கிறது? என்ன வாஞ்சை இருக்கிறது? ஹல்லேலூயா. உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிற கர்த்தர் ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவாராக, ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் பாடுகளை சகிக்க முடியவில்லை, நிந்தையை அவமானத்தை சுமக்க முடியவில்லை, கர்த்தருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்ற ஆசை விருப்பம் வருகிறதில்லை. உலகம் 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 என்று உலகத்தையே சுற்றி கொண்டு இருக்கிறோம், அதையே பற்றி பிடித்து கொண்டு இருக்கிறோம்.
ஹல்லேலூயா. விடுதலை ஆவோம் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. இந்த பாக்கியத்தை இழந்து போய்விடக்கூடாது. இந்த மேன்மையை இழந்து போய்விடக்கூடாது. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின இந்த அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்தை விட்டுவிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்காக தேவன் ஒரு தேசத்தையே கொடுத்தார். உனக்கு உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொன்னார். ஆனால் ஆபிரகாமோ அந்த தேசத்திலே வந்த பிறகு அவர் பரதேசியை போல சஞ்சரித்தார். அது மட்டுமல்ல, கூடாரங்களிலே குடியிருந்தார். அது மட்டுமல்ல, அவர் தேவன் கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்காக காத்து கொண்டிருந்தார். ஆமென். ஆபிரகாமின் தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஆபிரகாமின் தேவன் இன்றைக்கும் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார். ஆபிரகாமோடு போய் நிற்கும் போது உங்கள் நிலைமை எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் நம்மை போல ரட்சிப்பை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டாகிய ரட்சிப்பை பெறவில்லை, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படவில்லை. என்றாலும் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. விசுவாசித்து ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து அநேக காரியங்களை கர்த்தருக்காக செய்தார். ஹல்லேலூயா. தேவன் கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்குள்ள நகரத்தை அவர் கண்டார், தரிசித்தார், அதற்காக காத்திருந்தார். இன்றைக்கு அங்கே போய் சேர்ந்து விட்டார். ஹல்லேலூயா. உங்களுடைய நிலைமை என்ன தேவ பிள்ளைகளே? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில் நிறைஞ்சி களி கூர்ந்து ஜெபிப்போம். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பொன்னாசை, பண ஆசை, பொருளாசை, இந்த உலகத்தின் ஆசை எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிடுங்கள். இருதயத்தில் வேண்டாம், வெறுத்து தள்ளிவிடுங்க. உங்கள் இருக்கிற நல்ல வீடு கர்த்தர் தந்திருக்கிறாரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அதில் பரதேசியை போல தான் நீங்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரதேசியாய் வீட்டும் தங்கும் வீட்டிலும் அது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின என்று தாவீது சொல்லுகிறார். பரதேசி, நான் பரதேசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறந்து போகாதீர்கள். கர்த்தாவே உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம். கரங்களை தட்டி நாம் கர்த்தரை சோத்திரித்து ஆவியிலே களி கூர்ந்து மகிழுவோம். ஆவியிலே களி கூர்ந்து மகிழுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் வைத்திருக்கிற பாக்கியங்களை எண்ணி எண்ணி கர்த்தருக்கு சோத்திர பலிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹோலி பரஹஷன ஹௌலியா ரகதினா Liznaisara duli karabahai mere kauzilaidio rishara oli bai masi karadale hedanai sirosia. ஆவியானவரே நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவரே உதவி செய்யுங்கப்பா. ஓ மாம்சத்தால் இது முடியாதது ஆண்டவரே, மாம்சம் ஒன்றுக்கு உதவாது. ஹல்லேலூயா. ஆவியானவரே இந்த மகிமையான பாக்கியங்களை வெளிப்படுத்தி தார ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு. ஆமென். தே லிசனாய் கோ மாசிலைட லோட்டர ஷகரா திலிரா லகரா துரா லிஷரபோ லிப்ரஸ்திரா துலஹதரபோ லிசனாய் ஷரஹதனா மாலியா பாக்கா மிசக்கர ஷகானியா லவுடி லிசனாய் திலோ டைமி கஸ்பிரிட் ரபா லைத்தனா ஷரியா. மகிமை, 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 பரலோக மகிமை, பரலோக மகிமை. மணவாளனுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது பரிசுத்த நகரம். தேவனை விட்டு கீழே இறங்கி வருகிறது, வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மணவாட்டி ஆயத்தமாகி எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய நேரமாகிவிட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மணவாட்டியே நீ ஆயத்தம் தானா? மணவாட்டியே அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நீ ஆயத்தம் தானா? ஆமென். பரிசுத்தம் அடைகிறாயா? இக்லைசியோ லிஷரபாக்யா லிசனைஷரோ சேலந்த லைட்டல ரகபா ரெஹமாரஸ்பியா மோலி சனைட்ட ரபஷகானா மாலியாத. கர்த்தர் பெரியவர். ஜீவனை தந்து மீட்டு கொண்டீரே, ரத்தம் முழுவதும் சிந்தி ரட்சித்தீரே. குறை குற்றங்களை மன்னியப்பா, குறைகளை மன்னியப்பா. ரட்சிப்பிலே வந்த குறைகளை எல்லாம் மன்னியும். ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் இருதயத்தை நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷத்தினால உள்ளத்தை பூரிப்படைய செய்வீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு போதும். ஆமென். உங்களை இரு கரங்களையும் இருதயத்தில் வைத்து இயேசு மாத்திரம் போதும் என்று சொல்ல முடியுமா? இரு கரங்களையும் உங்களுடைய இருதயத்தின் மேலே வைத்து இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம். ஆமென். அசைவில்லாத ராஜ்யத்தில்
அவரோடு கூட நம்மை கொண்டு சேர்க்க போகிறார். அல்லேலூயா. இயேசு போதும் என்று இந்த பூமியிலே நாம் அவரை அனுபவிக்க வேண்டும், சும்மா கிடைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும். சொல்லுங்க, இருதயத்தின் ஆழத்தில் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும். அர்ப்பணியுங்கள், மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. உதட்டளவாக அல்ல, இதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பெண்கள் ஆராதனை கிருபையா எங்களுக்கு தந்தீரே, அதற்காய் சோத்திரம். ஆரம்பத்திலிருந்து இந்த கடைசி நேரம் வரைக்கும் இந்த பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தபடி நான் சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். இந்த பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த இடத்துல கொண்டு வந்த பிள்ளைகளை திடப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. இந்த மகிமையான நித்திய வீட்டிற்கென்றவர்கள் தங்களை ஆயத்தம் பண்ணி கொள்ள கர்த்தர் கிருபை தந்து விடும்படி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாங்கள் பயத்தோடு பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய கர்த்தர் கிருபை தந்து விடும்படி ஆசீர்வதிக்கிறோம். உமக்கு பிரியமானவர்களாக இருக்க கிருபை தாரையா, எங்களை பரிசுத்தப்படுத்துவையா. இந்த பரிசுத்த நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படியான பரிசுத்தத்தை எங்களை ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. குறைகளை உணர்த்தி தாரு ஆண்டவரே, குறைகளை நீக்கி விடும் ஐயா. இந்த வேளையிலே அப்பா, உச்சம் தலைந்து உள்ள கால் வரைக்கும் வாழ்க்கை முழுவதையும் பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி சுத்தமாக்குவீராக, பரிசுத்தமாக்குவீராக. எங்கள் வஸ்திரங்களை ஆட்டுக்குட்டியானவுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுக்க பிள்ளைகளுக்கு கிருபை தார். இன்னும் பரிசுத்தமடைய, இன்னும் மகிமையடைய, இன்னும் மேன்மையாய் உடைய பிள்ளைகளை நடத்திவிட வேணுமாய் கெஞ்சிடும். நீர் எங்களுக்காக ஆண்டவரை ஆயத்தம் பண்ண வைத்திருக்க நகரங்களுக்காக ஸ்தோத்திரம். அன்று ஆபிரகாம் காத்திருந்தது போல நாங்கள் காத்து கொண்டே இருக்க எங்களுக்கு கிருபை தார். ஆசீர்வதியும். தொடர்ந்து கிரியை செய்தோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு, உன்னை கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகிமையான அனுபவத்திலே உங்களை நடத்துவாராக.